இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவ? எனி ஐடியா? A survey regarding the height in centimeter of 51 girls of class 10 of a school was conducted. சார் ஃபர்ஸ்ட் வந்து இதோட சார் எனக்கு ஒரு டவுட் சார். ஆ. சார் இதுல மோடுக்கு வந்து நம்ம மாடல் கிளாஸ் எடுக்கிறோம் சார். மீடியனுக்கு நம்ம எதை சார் எடுக்கிறோம்? அந்த எடுக்கிறதுக்கு பேர் என்னங்க சார்? மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ். ஓகே சார். மாடல் கிளாஸ், இங்க மீடியன் கிளாஸ். அது கிளாஸ் மார்க் மீடியன் கிளாஸ் மார்க். நீ இதை கிளாஸ் மார்க்னு சொன்னீங்களா, அது கிளாஸ் மார்க்னு சொல்ல, மீடியன் கிளாஸ் மார்க்னு சொல்லலாம், இல்லை மீடியன் கிளாஸ் சொல்லலாம். சரிங்களா? ஓகேங்க சார். இங்க எங்க சொல்லியிருக்கோம் பாரு, இது மாடலா மீடியத்துக்கு இங்க எங்க சொல்லியிருக்கோம், இது மோடு முடிஞ்சது. மீடியம் இங்கே தான் இருக்குது. ஓகே, இது பாயிண்ட், இது நார்மல் கொஸ்டின். ஓகே, இங்க மீடியம் கிளாஸ் என்ட்ரி பண்ணிக்கிறோம் பாரு. இது என்ட்ரி பண்ணியா? பண்ணியிருக்கேங்க, அது பண்ணியிருக்கேங்க சார். n/2ங்கிறது தான் வந்து கன்ஃபியூஸ் ஆச்சு, அதனால தான் சார். n/2 எல்லாம் சம்மேஷன் f/2. ஓகேங்களா? சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை 2 தான் நம்மளுடைய மீடியம் கிளாஸ் ஆர் கிளாஸ் மார்க். கரெக்ட்? கரெக்ட்டுங்க சார். அப்ப எழுதி வச்சுக்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அது நீங்க சார் அது எல்லாமே எழுதி வச்சிட்டேன். திடீர்னு நடுவுல வந்து சரி, அதே மாதிரி ஓகே, சூப்பர், வெரி குட். அதே மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறோம், பார்த்துக்கோ. ஃபார்முலா அண்ட் கான்செப்ட், இதுக்கு வந்து நீ தனியா ஒரு 1 பேஜ் நோட் போட்டு எழுதிடணும். ஃபார்முலா அண்ட் கான்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு போட்டுட்டு என்ன பண்ணணும், ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும். இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் ஆரம்பிச்சுக்கிறோம், கரெக்டா? அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் முடிக்கும்போது கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதி முடிச்சிரு. சரிங்களா? ஃபார்முலா எழுதி முடிச்ச பின்னாடி அடுத்தது என்ன கான்செப்ட் இதில் லேர்ன் பண்ண அப்படிங்கிற பாயிண்ட் எழுதி முடிச்சிரு. சரிங்களா? நோட் தனியா போட்டுரு. இதை வந்து கரெக்டா இப்ப இருந்தே ஃபாலோ பண்ணிக்கோ. பெண்டிங் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே பெண்டிங் ஆயிடும். அப்புறம் நம்ம கடைசியில் ஓகேங்க சார், இன்னைக்கு ஒரு நோட் போட்டு எழுதிடுறேன் சார். என்னென்ன ஃபார்முலா பார்த்தோங்கிறத சைட்ல எழுதிடு. ஃபுல்லாவே 2 பேஜுக்கு இல்லை 1 பேஜுக்கு வந்து எழுதிடு. கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் உனக்கு இதெல்லாம் மறக்க. இப்போ கேட்டில சரி மீடியம் கிளாஸ் எது சார் வரும்னு, ஆல்ரெடி இங்கே ஃபார்முலா எழுதியிருப்ப. அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன, மீடியம் பாயிண்ட் அவுட் பண்றான். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த குரூப் டேட்டா மீடியம் கிளாஸ் நீடட். அதே மாதிரி மாடல் கிளாஸ் நீடட், மோடு கண்டுபிடிக்கணும், மாடல் கிளாஸ் நீடட். அப்போ அந்த மாதிரி ஐடியாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணி போடணும். சரிங்களா? ஓகேங்க சார். ஆக்சுவலாக மீனுக்கு பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் இருக்குது. பெரிய பெரிய வேல்யூ வந்து எப்படி போடுவேன், அது ஹோம்ஒர்க் நீ கம்ப்ளீட் பண்ணாதான் தெரியும். ஹோம்ஒர்க் முடிக்கல, 3 சம் தானே போட்ட. அது வேல்யூ வரும்போது அது மொத்தம் மீன் கண்டுபிடிக்கிறது 3 மெத்தட் இருக்குது. நீ மெயினா கான்செப்ட்னு சொன்னா அந்த கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். சார் ஆமாங்க சார், நான் புக்ல பார்த்தப்ப இந்த 3 டைம்ஸ் ஆஃப் மீடியன் பிளஸ் மோட் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு இது அதை விடுங்க. மீன் கண்டுபிடிக்கவே 3 கான்செப்ட் இருக்குது. என்னென்ன கான்செப்ட் தெரியுமா சார்? தெரியும், நீங்க ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தீங்க சார். அதுக்கு பேரு டைரக்ட் மெத்தட். இப்ப போட்டோம்ல, அதுக்கு பேரு டைரக்ட் மெத்தட். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட். எல்லாம் கேட்பாங்க, நீ ஷார்ட்டா முடியணும், நான் ஷார்ட்டா தான் முடியுது. இது டக்கு டக்குன்னு இத்தனை மெத்தட் உள்ள இருக்கு. சரிங்களா? ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டிவிஎஸ் மெத்தட். சரி, இதெல்லாம் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்களா? ஆமா, ஸ்டெப் டிவிஎஸ் மெத்தட். சரிங்களா? சார் நீங்க என்சிஆர்டியில் கொடுத்ததையே வந்து நம்ம ஃபாஸ்டா போலாம் சார். அப்ப நான் நேற்று பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தது வந்து டைரக்ட் மெத்தட் நான் முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இதுலயே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்குது, ஸ்டெப் டிவிஎஸ் மெத்தட் ஒன்று இருக்குது. சரி, இதை எப்போ நம்ம முடிக்கிறது, அது நீ தான் டைம் கொடுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே சார், நம்ம முடிச்சிடலாம் சார் இப்பவே. சரி, அப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்து பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீடியத்தோட ஐடியாவை கொடுத்துற 2 கொஸ்டின் கூட ஐடியா கொடுக்குறேன், நீ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே சார். நம்ம சிலபஸ் முடிக்கிறது கம்ப்ளீட் பிரச்சனை கிடையாது. நம்ம நடத்துற கான்செப்டை ஃபுல்லா கிளியரா போகணும். நீ இத்தனை இதுக்கு இவ்வளவு முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரொம்ப கிளியரா எழுத போகும். நிறைய டாபிக் விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பீடா போறது முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு என்ன டாபிக் வந்து கிளியரா முடிக்கணும். ஆமாங்க சார், நம்ம டைம் கொஞ்சம் தான் சார் இருக்கு, அதனால தாங்க சார். இல்ல அது ரைட்டு, டைம் கொஞ்சமா இருந்தாலும் 14 சாப்டர் படிச்சுன்னு சொல்லிட்டு 50 மார்க் முக்கியம் கிடையாது. 8 சாப்டர் படிச்சுட்டு 70 மார்க் எடுத்துக்கிறது தான் முக்கியம். புரியுதா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. எல்லா சாப்டர் பாடி முடிச்சாச்சு, நான் 50 மார்க் தான் எடுக்க முடியுதுங்கிறது முக்கியம் கிடையாது. 8 to 9 சாப்டர் முடிச்சாச்சு, எனக்கு 70 மார்க் வருங்கிறது தான் கரெக்டான. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா சாப்டர் முடிக்கிறது வந்து கிளியரா முடிக்கணும். இப்ப நான் வந்து இன்னைக்கு முடிச்சுட்டு இன்னைக்கு 2 மணி நேரம் முடிச்சுட்டு உனக்கு வந்து என்னென்ன கூப்பிடுறேன்னா போர்டு எக்ஸாம் லாஸ்ட் 10 இயரோட போர்டு எக்ஸாம் கொஸ்டின் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு அனுப்ப போறேன். அண்ட் ப்ராபபிலிட்டி முடிச்சிருந்தா ப்ராபபிலிட்டிக்கு அனுப்ப போறேன். சொல்றது புரியுதா? ஓகே. 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் வந்து வித் சம்திங் சொல்யூஷன் இருக்கும், சம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இல்லாம இருக்கும். அதை ரெஃபர் பண்ணிட்டு இம்பார்ட்டண்டா இது வந்து எல்லாமே போர்டு எக்ஸாம் மட்டும் தான், அது நீ தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்க சார்.
சரி. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மெயின் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஹவர் இருக்க போது, அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து அடுத்த ஹவர் நெக்ஸ்ட் ஹவர் வந்து 2:00 இருக்கும். 12:00 கொஞ்சம் இன்னொரு ஷெட்யூல் இருக்குது. அதனால 2:00 மாத்திக்கிட்டு அத பார்த்துக்கோ. அதுல வந்து நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் ஸ்பீடா இரு. கொஞ்சம் பார்த்து சொல்லு. சரியா? ஓகே சார். இப்ப முடிஞ்ச அளவுக்கு. பேசிக் 2 ஐடியா வந்து பார்க்கணும். அண்ட் ஆல்சோ மீடியம் வந்து 2 கான்செப்ட் அத முடிக்கணும். சொல்றேன் ஓகே. கரெக்ட்டா? இது எப்படி போடுவீங்க? லெஸ் தெனோட மீனிங் என்ன? சார் லெஸ் தென்னா 140 அண்ட் பிலோ. பிலோனா எவ்வளவு இருக்கும்? சார் அது வந்து ஒரு நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சார். 139ல இருந்து 1 வரைக்கும் வச்சுக்கலாம் சார். ஓகே. அப்ப அதுதான் டேபிள் பார்க்கணும். சரி. அடுத்த டேபிள் எப்படி வரும்? அதாவது சார் ஃபர்ஸ்ட் அது வந்து 140 to 0 150. 140 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் 0ங்கிறது ஹைட் இருக்குமா? இருக்காது. அதனால பிலோனே வச்சுக்குவாங்க. இங்க எழுதுறது வந்து நம்ம வந்து 0ங்கிற ஒரு ஹைட் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்க தான் செய்யும். சரிங்களா? எல்லா பீப்பிளுக்கும் ஹைட் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. சார் 1 to 140ன்னு வச்சுக்க முடியுமா சார்? 1 to 140ன்னு வச்சுக்கலாம். சென்டிமீட்டர் தானே. அது என்ன சொல்றான்? பீப்புள் சொல்றானா? அது வேற என்ன சொல்றான்? ஷர்வி ஹைட் இந்த கிளாஸ் 10th டா டேய். கிளாஸ் 10th 1 சென்டிமீட்டர் வச்சுட்டே போவேன். மினிமம் 100, 150, 120, 130 இருக்க மாட்டீங்களா? 10th இருக்கு. அது கேர்ள் ஸ்டூடண்ட். அது கரெக்ட்டா வளர்த்திட்டே தான் இருப்பாங்க. கரெக்ட்டா? அப்ப ஒண்ணுமே இல்ல பண்ண முடியாது. நீ பெட்டர் வந்து பிலோ 2ன்னு சொல்லி போட்டுக்க. சரியா? லாஜிக்கே ஒருத்தர் 0 போடக்கூடாது. சரியா? அப்ப ஓகே சார். 51 10 கிளாஸ் 10th கிளாஸ் 10th அப்ப பிலோ 140ன்னு போட்டுக்க அவ்வளவுதான். சரியா? ஓகே அ சார். அது வந்து எவ்வளவு? 4. அடுத்தது என்ன? 140 140 to 125. எவ்வளவு வராங்க? சார் 11. 11 எப்படி வருவாங்க? அதுதான் நம்ம தப்பு பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம ஐடியா என்ன சொல்றேன், இந்த ஒரு லைன் போட்டுக்குங்க. சரிங்களா? இது 0, இது வந்து 140. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, டவுட் இருந்தா கேட்டுக்கோ. இது 145, இது வந்து 150, இது வந்து 155. 55. அப் டு இது வரைக்கும் 165 இருக்குது. அப்ப இது 160, இது 165. கரெக்டாப்பா? ஆமாங்க நல்லா சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு சொல்லிட்டாங்க? 4ன்னு சொல்லிட்டாங்க. இதான் லெஸ் தெனோட கேஸ். அப்ப இத மட்டும் கன்சிடர் பண்ணு. இந்த டேர்ம் இல்ல. லெஸ் தென் 145 என்ன மீனிங்? இங்க இருந்தனால பாத்தீங்கன்னா இந்த 0ல இருந்து இது வரைக்கும். புரியுதா? 0ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருது? 11 வருது. அப்ப எனக்கு என்ன வேணும்? 140ல இருந்து 145 எவ்வளவு பேர் வருவாங்க? இதுல இருந்து இது வரைக்கும் 11 ஸ்டூடெண்டா? அப்ப எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு வருவாங்க? சார் 7. அவ்வளவுதான். புரியுதா? என்ன மிஸ்டேக் ஆகும் புரியுதா? அதுக்கு தான் இத எடுத்தேன். அந்த மிஸ்டேக் சொல்றதுக்கு தான் பார்த்தேன். அப்ப அதே மாரி என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் டேமோட மைனஸ் பண்ணிட்டு எழுதணும். ஆக்சுவலா இது குடுத்தது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி. ஓகேங்களா? இது குடுத்தது வந்து டைரக்ட்டா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி குடுத்துருக்கான். நாம வந்து ஃப்ரீக்வென்சி எழுதிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? இது கிளாஸ் இன்டர்வல், இது ஃப்ரீக்வென்சி. எகைன் நீங்க வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி போட்டுக்கங்க. சரிங்களா? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி அப்டேட் எழுதிக்கலாம் சார். அப்ப மீன், மீடியன், மோட் எல்லாமே ஒரே டேபிள் கூட பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. சரியா? சரி சொல்றாங்க. இங்க என்ன நடக்கும்? 145 to 150. எத்தனை பேரு? சார் 29 minus 11. சார் 118 சார். 80. அடுத்தது 150 to 155. சார் 29. சார் 31. 21. 11. 11 11 டேய் ஒன் பேஜ் கேட்டு நீ நல்லா படிக்கிற பையன் எழுதி பார்த்தா 11 சார் தானே 11. 21ங்கிற அடா பாவி சாரி சார். நான் நீ சொல்லிட்டேன்னு எழுத போறேன் சரி அடுத்தது சார் அடுத்து வந்து 40. 150 அடுத்து 6 சார். 160 சார் அடுத்து வந்து 5. அடுத்தது 5 அவ்வளவுதாங்க அப்ப குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சிங்கிறது என்னது அப்படியே எழுதிக்கலாம் என்னது 4, 11, 29, 40, 46, 51. 40 46 46, 51. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் மீடியம் கிளாஸ் வேணும் சரிங்களா அப்ப இதை வச்சு தான் நம்ம போட போறோம் மீடியம் கிளாஸ் அப்ப மீடியம் கிளாஸ் உனக்கு தெரியுங்களா என்ன வரும் 51/2 சார் இதுல நம்ம மீடியம் கிளாஸ் வந்து ஃப்ரீக்வென்சில இருந்து எடுக்கணும் சார். அதுல வந்து 145 to 150 தான் சார் மீடியம் கிளாஸ். இல்ல எப்பறம் அதுக்காடி சொன்னேன் 25.5 எங்கடா இருக்குது போட்டியா நீங்க 25.5 எது இருக்குது 1 2 3 இந்த தேர்ட் வேல்யூ தான் எடுக்கணும் சரிங்களா அதான் சார் அதுதான் வந்து நம்ம இதுல வந்து மீடியம் கிளாஸ்னு சொல்றோம். ஆமா சூப்பர் வெரி குட் அப்ப இங்கே நோட் பண்ணீங்க எது L இது வந்து 145 சார். அப்ப இது வந்து F கரெக்ட்டுங்களா இது F18 H வந்து 5 சார். H வந்து 5 அப்ப எழுதிக்கங்க இங்கே டேபிள்லயே எழுதிக்கங்க அப்ப ஃபார்முலா சொல்லுமா
n மட்டும் வேணும் சார். n தான் வந்து மீடியன் கிளாஸ். அத வந்து என்ன கேபிட்டல் N தானே? கேபிட்டல் N தான் 51 தெரியும் சார். சம் ஆஃப் த ஃப்ரீக்வென்சி. ஆமா சார். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சியோட கடைசி வேல்யூ தானே சம் ஆஃப் த ஃப்ரீக்வென்சி. ஆமாங்க சார். அதான் சம் ஆஃப் தி ஃப்ரீக்வென்சிஸ். சூப்பர், வெரி குட். அப்ப கம்ப்ளீட் பண்ணிரு. என்ன ஆன்சர் வருது பாரு. அப்ப மீடியம் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? L plus n by 2 minus CF divided by F into H. L வேல்யூ எவ்வளவு? 145. n by 2 ஆல்ரெடி போட்டாச்சு. 25.5 minus CF வந்து 11 divided by corresponding F வந்து 18. சார் CF 7ஆ 11ஆங்க சார். ப்ரீசீடிங்னா அதுக்கு முன்னாடி போறது தானங்க சார். முன்னாடி போற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வென்சி பாப்பி இதை பாப்பியா? CFனா preceding cumulative frequency. preceding cumulative frequency அப்படின்னா 29 முன்னாடி யார் இருக்கிறா? 11 தான் இருக்கிறாங்க. ஓகேங்க சார். அதுல என்ன டவுட் இருந்தது திடீர்னு உனக்கு? சார் இல்லைங்க சார். நான் ப்ரீசீடிங் ஃப்ரீக்வென்சி PCF அப்புறம் தான் சார். ஓகே. PCF தானே? ஆமாங்க சார். அப்ப CF தான் போய் பாப்ப. L வந்து 145. ஓகே. சரி கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். எல்சிஎம் எடுத்து போட்டுருவே எப்படி போடுவேன்? எல்சிஎம் எடுத்து போட்டா நம்ம எடுத்து போடக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க சார். அதுதான் கேக்குறேன். அதுக்கு நீ கரெக்டா இருக்கிறியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கேட்டேன். அப்படியே நார்மலாவே போட்டு. அப்ப மைனஸ் பண்ணா 5 போடக்கூடாதுன்னா லேட் ஆகும். டைம் லேட் ஆகும். நான் போடக்கூடாதுன்னு சொல்ல டைம் லேட் ஆகும். சீக்கிரம் முடிக்க பாருங்க. சரியா? ஓகே சார். மைனஸ் பண்ணி கரெக்டா போட்டு சொல்லு. ஏதாச்சும் ஹெல்ப் வேணா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே. தப்புங்களா? ஒட்டி வைக்கணும் லேட் ஆகுமா? சார் அவ்வளோதாங்க சார். சார் 18.ன்னு இதுக்கா 144.5. 145 ஆல்ரெடி இருக்குது.
145 plus பிளஸ் 14.5 நம்ம டெசிமல். ஒரு நிமிஷம். இதை முடிக்கலையா? சார் முடிச்சிடுறேங்க சார். 725 divided by 18. Sir, 129.27. என்னடா இப்படி பேசுற? Sorry, 149.27. அப்போ 129ங்கிற 149.25 27. 27. ஓகேங்களா? கரெக்டாங்க சார். இல்ல நான் ஆல்ரெடி சொன்னது என்னது, இந்த இன்டர்வல்குள்ள தான் இருக்குன்னு. அப்ப இந்த இன்டர்வல்குள்ள வருது. இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்தது இது எப்படி போடுவீங்க? சார் இது வந்து நம்ம எக்ஸை எம்மா கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க சார். இதனோட எக்ஸ் இதுக்கட எம்மா கன்வெர்ட் பண்ண. டேய் மீடியம் தானே இது. எக்ஸை கிளாஸ் இன்டர்வல்னு எடுத்துக்கலாங்க சார். கேபிட்டல் எக்ஸ் கிளாஸ் இன்டர்வலை கேபிட்டல் எக்ஸ்னு எடுத்துக்கலாங்க சார். சரி. ஓ சாரி சார். கிளாஸ் இன்டர்வல் நம்ம மீன் கண்டுபிடிக்கிறதா, நம்ம அது பெருசா பேசணும். மீன் கண்டுபிடிக்கிறது என்ன, மீடியம் தானே கண்டுபிடிக்கிறோம். ஆமாங்க சார். சாரி சார். சார் இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீடியன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் gives below is சார் மீடியனே கொடுத்துட்டாங்க சார் 28.5ன்ட்டு. ஓகே சார் இப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சார். சூப்பர், வெரி குட். சார் அதோட வேல்யூவே நமக்கு தெரியலன்னா நம்ம வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 20 தாங்க சார். 20 அதுக்கு வந்து மீனிங் என்ன? அப்படி கிடையாது. அப்ப x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ தெரியாது. அது எப்படி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 20ன்னு சொல்றீங்க? சார் அப்ப நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் சார். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வெரி குட். சார் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்லு, என்ன வருது சொல்லு பார்க்கலாம். 5 சார். ஒரு நிமிஷம் டேபிள் போட்டுக்கிறேன். சொல்றேன். 5 plus x சார். சூப்பர், வெரி குட். சார் 5 plus x plus 20 25 plus x. வெரி குட். சார் 25 30 sorry 40 plus x. 40 plus x plus y. 45 plus x plus y. அவ்வளவுதான். அப்ப இதனோட சம்மேஷன் எவ்வளவு தெரியும்? 16 தெரியும். இதனோட வேல்யூ என்ன எக்ஸாக்ட்டா தெரியும்? 16 தெரியும். கரெக்ட்டுங்களா? சம் 60 சார். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இந்த கடைசி வேல்யூ சம் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சி வேல்யூ 16 தெரியும். இது எனர்ஜி டவுட் இருக்குதா உங்களுக்கு? இல்லைங்க சார். இந்த வேல்யூ தான் இது. அப்ப என்ன வரும்? 45 plus x plus y equal to 60, which implies that x plus y equal to 15. இது எனர்ஜி டவுட் இருந்தா சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்லைங்க சார், டவுட் இல்லைங்க சார். சரி, டவுட் இல்லைங்க. அப்ப நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணிடலாம்லங்க சார் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம மீடியம் கிளாஸ் வேணும்ல? ஆமாங்க சார், அதுக்காக மீடியம் கிளாஸுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டோம், மீடியம் வேல்யூ கொடுத்துட்டோம். அப்ப மீடியம் வேல்யூ என்ன கொடுத்துக்கிறோம்? 28.5 கொடுத்துட்டோம். கரெக்ட்டுங்களா? அங்க போய் நம்ம மீடியம் கிளாஸ் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? மீடியம் கிளாஸ் என்ன பண்ணுங்க? 30/2 சாரி 60/2 60/2ன்னு எவ்வளவு தெரியும்? 13 தெரியும். அப்ப இதுல எது 13 உனக்கு தெரியுமா? எக்ஸாக்ட் இதுல கூட 30 வரலாம், இதுல கூட 30 வரலாம், நமக்கு தெரியாது. அப்ப ஒரே ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, மீடியம் வேல்யூ 28.5 வருது. அப்ப 28.5 எங்க இருக்கும்? இந்த இன்டர்வல் தான் 28.5 இருக்கும். கரெக்ட்டா? கரெக்ட்டா? ஆமாங்க சார். அப்ப நம்ம மீடியம் கிளாஸ் எது? தேர்ட் வேல்யூ. தேர்ட் வேல்யூ என்ன? மீடியம் கிளாஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லைங்க சார்.
அப்ப ஆல்ரெடி உனக்கே தெரியும். இந்த வேல்யூ என்னது? CF. இந்த வேல்யூ என்னது? F. இந்த 20 என்னது? L. H ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு? 10 ன்னு 10 ஆச்சு. 20யா? 10 சார் 10. ஓகே. அவ்வளவுதான். இப்ப எல்லா வேல்யூ கிடைச்சிருச்சா? சார் H L H கிடைச்சிருச்சு. F கிடைச்சிருச்சுங்க சார். அப்ப அப்ளை பண்ணுங்க மீடியம்ல. அது மீடியம் ஈக்குவல் டு L. L எவ்வளவு சொன்னீங்க? 20 பிளஸ் n by 2. n by 2 என்னது? 60 by 2 30. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 60/230 plus minus 5 plus x. divided by F. F எவ்வளவு? 20. 20 is equal to into 10. கரெக்ட்டுங்களா? 10 equal to 28.5. இது வரைக்கும் ஓகேங்களா? ஓகே, நீ சொன்னது கரெக்ட். மீடியம் ஈக்குவல் டு 28.5. அப்ப 28.5 இந்த 20 இங்க கொண்டு வந்துட்டா -20. கரெக்டாப்பா? ஆமாங்க சார். ஈக்குவல் டு 30 minus 5 minus x divided by 2. கரெக்டா தப்பா? கரெக்ட் தாங்க சார். அப்ப கம்மி பண்ணுங்க என்ன வருதுன்னு? இது எவ்வளவு கிடைக்கும்? 8.5 8.5 equal to into 2. இந்த 2 வந்து இங்க கொண்டு வந்து 8.5 into 2 equal to 25 minus x. அப்ப எவ்வளவு வருது? 17. 17 ஆமாங்க சார் equal to 25 minus x. அப்ப x equal to 25 minus 17. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப x equal to எவ்வளவு கிடைக்கும்? 8. x 8 சார். அப்படின்னா வந்து y வந்து 7ங்க சார். சூப்பர். அப்ப x plus y equal to 15. Therefore y equal to 7. அவ்வளவுதாங்க. இதுல என்ன டவுட் வந்து சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார், டவுட் இல்லை. டவுட் இல்ல. அப்ப இதே மாதிரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்ன இருக்கும்? காப்பி